வணக்கம். 96 தத்துவங்களில் கோஷம்னு ஒரு பகுதி. கோஷம்னா ஒரு 5 வகையான கோஷம் இருக்குது. எப்படின்னா, கோஷம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல்ல ஒரு ஒரு வழிமுறை, நம்ம வாழக்கூடிய ஒரு வழிமுறையை கோஷம்னு சொல்லுவோம். அதில் 5 விதமான வாழ்வியல் முறை இருக்குது. அந்த வாழ்வியல் முறையைத்தான் நம்ம கோஷம்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. இப்போ அன்னமய கோஷம். அன்னமய கோஷம்னா அன்னமய கோஷம், வாயுமய கோஷம், மனோமய கோஷம், சூன்யமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படி 5 வகையான கோஷங்கள் இருக்குது. அன்னமய கோஷத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் மனுஷன். காலையில் எழுந்திரிச்சு அவன் 10:10 போல் தான் சூரிய வெளிச்சம் பட்டவருக்கு தான் வெளியே வருவான். 9 மணிக்கு மேலே வெளியே வந்தவன் வேட்டையாடி என்னமோ ஒரு சுழற்சி முறையில் ஏதோன பண்ணி நைட்டு இருட்டுறதுக்குள்ளே அவன் முதல்ல சாப்பிட்ருவான். அப்போ சாப்பிட்டான்னா அவ்வளோதான், அடுத்த நாள் தான் சாப்பிடுவான். அப்படித்தான் மனுஷன் இருந்தான். கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, காலையில் சாப்பிட்டான், அப்புறம் சாயந்தரம் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு காலையில், மதியம், இரவு இப்படி சாப்பிட்டான். இப்போ காலையில் எந்திரிச்சனுமே காஃபி, வடை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றாங்க. எந்திரிச்சனுமே ஒரு 6 மணிக்கே அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பயும் போல் காலையில் உணவு, அப்புறம் 11 மணிக்கு அதே போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. டீக்கா, சமோசா அது மாதிரி ஏதாவது ஒரு பல ஐட்டங்கள் சாப்பிட்றாங்க. மதியம் சாப்பாடு, அதே போல் 4 மணி 5 மணி போல் ஒரு உணவு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நைட்டு ஒரு உணவு. இந்த மாதிரி 6 வகையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். உணவு சாப்பிட்டு வாழ்கிற முறைக்கு தான் அன்னமய கோஷம். அன்னம்னா உணவு. உணவு முறையிலேயே இந்த உடம்பை சாப்பிட்டுக்கிட்டே வாழ்கிறது. உணவு மயத்தில் சாப்பிட்டு வாழ்கிறது மட்டும் ஒரு வழிமுறை. இந்த உணவே இல்லாமல் வாழக்கூடிய வழிமுறை அடுத்து. அது வாயுமய கோஷம். வாயுன்னா காற்று. சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. என்னென்னா, காற்றை நம்ம உள்ளே இழுத்து அதை காற்றை வெளியே விடுறோம். நம்ம காற்று உள்ளே போய் வெளியே வருது, அது ஒரு மூச்சு. அந்த மூச்சை என்ன பண்ணுறதுன்னா, மூச்சை நல்லா இழுத்து உச்சிக்கு ஏற்றி வாய் வழியாக அப்படியே அப்படி விடுறாரு. இப்படி ஒரு பயிற்சி முறையை செஞ்சு 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 அந்த காற்றுனாலே உசுறு வாழ்கிறது. காற்றுனால அதுக்கு வாசி யோகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காற்று மூலியமாகவே ஒரு மனுஷன் வாழ முடியும், உணவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு வழிமுறை தான் வாயுமய கோஷம். அது ஒரு பெரிய கதை. அதெல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மனோமய கோஷம். மனோமய கோஷம்னா அதுக்கு அடுத்த நிலை. நீ என்னென்னா, காற்றை உள்ளே இழுத்து அதை அடக்கி அதை ஒரு பயிற்சியாக வாழ்கிறது வாயுமய கோஷம். நீ காற்றெல்லாம் உள்ளே இழுக்க வேண்டியதில்லை. காற்று தானாக உள்ளே போயிட்டு தானாக வெளியே வரும். இந்த அநாகத சக்கரம் மூலிமா காற்றுக்கும் அநாகத சக்கரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த மூலியமாக என்னென்னா, காற்று தானாக உள்ளே போயிடும். இதையும் துடிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நீ வேணால் நிறுத்தி வச்சுக்கலாம். ஒரு எவ்வளோ நேரம் வேணால் உன்னோட விருப்பம்தான். இந்த உடலை இயக்கலாம், பிணமாக வச்சுருக்கலாம். பிணமாக இருந்தால் கூட அந்த இது இயங்கிகிட்டே இருக்கும். அதாவது நீ கூடு விட்டு கூடு பாயிற முறையெல்லாம் இந்த வழி மனோமய கோஷத்துலேருந்து தான், அந்த லெவல் போனவங்க தான் சித்தர்கள் பண்ண முடியும். அப்போ காற்றை தானாக உள்ளிழுக்கிறது.
மூக்கு வழியாக காற்றை இழுக்காமல் அநாகத சக்கரம் வழியாகவே காற்று உள்ளே போயிடும். காற்று போய் உள்ளே போய் ஃபுல்லாக நிரம்பி காற்று வெளியே வந்துடும். நீங்கள் வந்து கொட்டந்தண்டுன்னு கொட்டச்சி மரம்னு இருக்கும் ஒரு மரம், பார்த்திங்கன்னா கொட்டமுத்து மரம்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதில் நீளமாக இருக்கும், அந்த தண்டு மட்டும் நீளமாக மூங்கில் மாதிரி இருக்கும். அந்த கிளையை பிடுங்கி அந்த இலையை பிடுங்கி இலைய முனையிலையும் அடியிலையும் கட் பண்ணிங்கன்னா நீளமாக குழாய் மாதிரியே இருக்கும். இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வழி தெரியும். அதில் அடிப்பகுதி மட்டும் வெட்டிட்டு இலையோடு கொண்டு வந்து மேலே தண்ணி ஊற்றி ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த தண்ணி வந்து அந்த இதுகளை வழியாக வெளியே வரும். வாழை மரத்துலேயும் கூட வந்து வெட்டினோம்னு வைங்களேன், நீர் நிறையா வரும். அது வந்து நீர் மயத்தில் தான் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு வாழை மரம். அதனால தான் வாழை மரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது நீர்லேயே வாழுது. அது நீர்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மரம் வாழை மரம். அதனால தான் அது நிறைய எல்லா வகையிலையும் அது பயன்படுது உடலுக்கு. நீர் மயத்தில் வாழுது. ஆனால் அந்த நீர் எப்படி முழுவதும் ஒரு வாழை மரத்தில் நிரம்பி இருக்குதோ அதே போல் வந்து உடல் முழுக்க காற்றுமயமாகவே ஆகிறது. நம்ம செல்லுகளுக்குள்ளேயும் கூட அந்த வெற்றிடம் இருக்குது இல்லை, அந்த வெற்றிடத்தோட காற்றின் அளவு வந்து அதிகமாகிடும். இந்த அனுமாரெலாம் விஸ்வரூபம் எடுத்தார், பெருசானா இருப்பார் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள இந்த காற்று முழுவதும் நிரம்பி இருக்கிறது, காற்றுலேயே இருக்கிறது. காற்றோடு கலந்துருக்கிற ஒரு தன்மை தான் மனோமய கோஷம். வாயுமய கோஷங்கிறது காற்றை உண்டு, காற்றே உணவாகி வாழ்கிறது. இது மனோமய கோஷம்னா காற்றோட தன்மையாகவே ஆயிடுறது, அது மனோமய கோஷம். அடுத்து சூன்யமய கோஷம். சூன்யமய கோஷம்னா சூரிய ஒளியிலேயே நீ வாழலாம். நீ ஒரு ஒளியை வந்து நீ வெப்ப சக்தியை நீ வந்து வாங்கினீங்கன்னாவே எந்த உணவும் இல்லாமல் வாழலாம். ஒரு சமீபத்தில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடநாட்டில் ஏதோ ஒரு மனுஷன் நல்லா சாப்பிடுவார், எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு டயத்துக்கு அப்புறம் சாப்பிட்றத நிறுத்திட்டார். காலையில் போய் வெயிலில் நிற்பாராம். 100 வயசு வரைக்கும் இருந்தார் அந்த மனுஷன். காலையில் ஒரு 2 மணி நேரம் அந்த வெயிலில் நின்று வெயிலுக்கு சூரியனுக்கு நேராக நிற்கிறார். அதன் மூலியமாக சக்தி வந்து உடம்புல இருந்து பட்டு வாழ்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். இது எப்படின்னா, நீங்கள் எப்படி காற்று மயமாக ஒரு உடம்பு இருக்குதோ அதே போல் வந்து இந்த உடல் வந்து முழுக்க ஒளி வடிவத்துக்கு போயிடும். இந்த உடம்பு நீ மாயமாக கூட மறையக்கூடிய அளவுக்கு இந்த உடல் வந்து சக்தி வாய்ந்தது. அந்த சூழ்நிலைக்கு இந்த உடல் போனோடனே ஒளி தான் உனக்கு எல்லா சக்தியுமே. அந்த ஆன்ம சக்தியே ஒளி நிலையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி ஒளி சூன்ய மயத்துக்கு போயிடுது. இந்த பிரபஞ்ச சக்தி, ஈர்ப்பு சக்தி இருக்கு பாருங்கள், அது பட்டாலே போதும். அந்த வடிவத்தை வந்து கடவுள் தன்மைக்கு கிட்டத்தட்ட நெருங்கின மாதிரி. ஒரு மனுஷன் இங்கேருந்து மாயமாக மறைஞ்சு வேறு ஒரு இடத்துல போய் அங்கே திடீர்னு நிற்கலாம். நீ இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் நினச்ச இடத்துக்கு ஒளி வடிவமாக ஆயிட்டீங்கன்னா அதான் சூன்யமய கோஷம். சூன்யமய கோஷம்னா அதெல்லாம் வாயுமய கோஷங்கிறதே வந்து உணவு இல்லை, காற்றை சுவாசிக்கிறோம், உண்டு வாழறோம். மனோமய கோஷத்தில் காற்றின் வடிவமாகவே நம்ம கரையும் தன்மை ஏற்படுது. அந்த அளவுக்கு இருப்போம், ஆனால் மாயமாக மறைய முடியாது. இது சூன்யமய கோஷத்தில் என்னென்னா நீ மாயமாகவே மறையலாம். உண்மை அது. அதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது, நான் கரெக்டாக சொல்கிறேன் போக போக. அப்போ அந்த ஒளி வடிவமாக அந்த உடம்பே வந்து உஷ்ணத்தில் காற்று எப்படி வாழைத்தண்டில் வந்து நீர் எப்படி நிரம்பி இருக்குதோ அதே போல் ஒளி வந்து முழுவதும் நம்ம உடம்புக்குள்ளே வந்து நிறைஞ்சு நம்ம அந்த ஒளி வடிவமாக மாறுறது. வள்ளலார் அவர்கள் வந்து ஜோதி வடிவமாக ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அவர் வந்து ஒளி வடிவமாக ஆகி அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து அடைஞ்சவர்.
அதுக்கு அடுத்த நிலை தான் ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷத்தை வந்து நம்ம உணர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் யாரும் கேள்விப்படாத சூழ்நிலைகள். அது கடவுள் தன்மை. நீ வந்து கடவுள் தன்மைனா அது வந்து எல்லை இல்லாதது. அப்போ உணவு உண்டு வாழ்கிற அந்த அன்னமய கோஷத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உணவை வந்து காலையில் நீ சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. நீ சாப்பிடாமல் இருந்தீனாவே ஒரு குறிப்பிட்ட தானாக இந்த உடம்பு வந்து இயங்கும். நீ நிறைய இந்த நேரம் தின்னு 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 தான் இந்த உடம்பை வந்து உயிர் வாழணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏதோ ஒரு தவறான புரிதலோட நல்லா சாப்பிட்டு உடம்பெல்லாம் குண்டக மண்டக ஏற்றி வச்சுக்கிட்டு படியில் ஏற முடியாமல் இறங்க முடியாமல் குனிய முடியாமல் நிமிர முடியாமல் மனுஷன் வாழணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நல்ல தரமான விஷயங்கள்லாம் இந்த இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. அளவாக ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டாவே நிம்மதியாக வாழலாம். நன்றி.